அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சி யூடியூப் சேனல் மூலமாக திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை. பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் நன்றி மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் முழு மனதுடன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. அதை உதடுகளினால் சொல்லி விவரிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வருஷமாக இயேசுவை பின்பற்றுறீங்க, எவ்வளோ நன்மையை பெற்றிருக்கீங்க. ஒருவேளை இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் என் மேலே அன்பு வச்சு என்னை நேசித்து நடத்துகிறார்னு சொல்லி நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுறீங்களா? இன்றைக்கு கர்த்தரை துதிங்க. சமீபத்தில் ஒரு வீட்டில் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தோம். அந்த வீட்டுக்கு போன பொழுது அங்கு ஒரு வயதான தாயார். அவர்களோடு பேசிக்கொண்டு இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொன்னேன். அவர்களோடு பேசும்போது அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு இந்து அம்மாவாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பதிலாக சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. சின்ன வயதில் அவங்க சிறு வயதாக இருக்கும்போது பிறந்ததிலிருந்து வாயே பேசவில்லை. இப்படி வாயே பேசாமல் இருந்த அந்த அம்மா ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாங்க.
ஒரு நாள் திடீரென்று அந்த கிராமத்துக்கு ஊழியம் செய்ய வந்தவர்கள் இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு வாய் பேச தெரியலை அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே வீட்டுக்கு போய் அவங்கள பைபிளை கையில் வைத்துக்கொண்டு அந்த அம்மாவுக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிக்கும்போது திடீரென்று இயேசு இயேசு என்று சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா திக்கி திக்கி இயேசுன்னு சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு திடீரென்று இயேசுங்கிற வார்த்தை சத்தமாக வந்துவிட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனால் அன்னையிலேருந்து அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை விசுவாசிக்கவோ இயேசுவை பின்பற்றவோ இல்லை. இயேசு பின்பற்றாட்டாலும் கூட இயேசு அந்த அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு. இப்படி எத்தனை பேர், ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமலே இருந்திருந்தாலும் கூட ஒரு நாளாக நீங்கள் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணின போது கூட உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு முறை இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஒரு அம்மாவுடைய வாய் திறக்குதுண்டா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்வார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பிள்ளையாக மாற உங்களை அர்ப்பணிங்க. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 12வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்தால் அவனை அவர் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 படித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த அருமையான வேளையில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்டால், எனக்கு உதவியாக வாரும் என்று நீங்கள் கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அற்புதம் செய்வார். வியாதியின் கொடுமையில் இருக்கலாம், பலவித துன்பத்தில் இருக்கலாம், பயம் உங்களை பிடித்திருக்கலாம், அல்லது காரணமே இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி கலகம், போராட்டங்கள், ஏன் பிரச்சனைகளுக்குள்ளேயே நீங்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முன் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக கட்டி எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தது போல, இன்றைக்கு உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளாகும்படிய அதிகாரத்தை கொடுத்து பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.